சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் விருப்ப மனு விநியோக படிவத்தை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சேர்த்து 40 மக்களவை தொகுதிக்கும் அந்த வேட்புமனுவை இன்று முதல் பெறலாம் என அக்கட்சி தலைமை அறிவித்திருக்கின்றது. அதன்படி இன்று காலையிலேயே வந்த தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து அவருடைய நினைவிடத்திலே அந்த வேட்பு மனுக்களை எல்லாம் வைத்து அவரிடம் அந்த இடத்துல வைத்து ஆசீர்வாதம் பெற்றனர். அதே போல இன்று நடைபெறக்கூடிய இந்த வேட்புமனு வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது நாளை மாலை வரை, அதாவது நாளை மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் விருப்பப்படக்கூடிய நிர்வாகிகள் அதற்குரிய பணத்தை கொடுத்து அந்த விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 15,000 தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 10,000 செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு நாளை மறுநாள், அதாவது வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் தலைமை கழகத்தில் நேர்காணல் நடைபெறும் என்றும் அக்கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாருடன் கூட்டணி என்று அறிவிக்காத நிலையில் தொடர்ந்து அவர்கள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடத்தி வரக்கூடிய அவர்களுடைய அந்த கூட்டணி இன்று மாலை உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்னதாக அவர்கள் தொடர்ந்து அந்த வேட்பாளர் விருப்ப மனுக்களை தரக்கூடிய பணி ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.